முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய அணையின் வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் கேரள முதல்வர் சதீஷன். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கேரள முதல்வர் சதீஷன் பேசிய விவரம் வெளியாகியிருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கிறோம். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டும் முழு செலவையும் கேரளம் ஏற்கும் என்று முதலமைச்சர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அணையினுடைய வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்று கேரள முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் கேரள முதலமைச்சர் சதீஷன். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கேரள முதல்வர் சதீஷன் பேசிய விவரம் வெளியாகியிருக்கிறது. முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டும் முழு செலவையும் கேரளம் ஏற்கும் என்றும் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்றும் முதலமைச்சர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். புதிய அணையின் வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்றும் தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் கேரள முதல்வர் சதீஷன். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கோவளத்தில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் அங்கு கேரள முதல்வர் சதீஷன் பேசிய விவரம் வெளியாகியிருக்கிறது. முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்றும் புதிய அணையின் வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்றும் கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கேரள முதல்வர் சதீஷன் இவ்வாறு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருக்கிறோம் என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். 999 ஆண்டு ஒப்பந்தம் உள்ள நிலையில் நல்ல நிலையில் உள்ள அணையை இடிக்க திட்டமிடுகிறதா கேரளம் என்ற கேள்வியை இந்த பேச்சு எழுப்பியிருக்கிறது. முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று முதலமைச்சர் சதீஷன் பேசியிருக்கிறார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கேரள முதலமைச்சர் சதீஷன் பேசிய விவரங்களை பார்த்து வருகிறோம். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் பேசியிருக்கிறார். புதிய அணையின் வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்று கேரள முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கான நீர் பங்கீட்டை முழுமையாக வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். முல்லைப் பெரியாறு அணையை இடிக்க திட்டமிடுகிறதா கேரளம் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது கேரள முதல்வர் சதீஷனின் இந்த பேச்சு. 999 ஆண்டு ஒப்பந்தம் உள்ள நிலையில் நல்ல நிலையில் உள்ள அணையை இடிக்க திட்டமிடுகிறதா கேரளம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போதுள்ள முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று முன்னதாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். நதிநீர் பங்கீட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். 1886 ஆண்டு போடப்பட்ட 999 ஆண்டு ஒப்பந்தம் இருக்கக்கூடிய நிலையில் நல்ல நிலையில் இருக்கும் முல்லைப் பெரியாறு அணையை இடிக்க விரும்புகிறதா கேரளம் என்ற கேள்வியை நோக்கி நகர்கிறது கேரள முதலமைச்சர் சதீஷனின் பேச்சு. தற்போதுள்ள முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அங்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரளம் விரும்புகிறது என்று முதலமைச்சர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார். புதிய அணையினுடைய வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 999 ஆண்டு ஒப்பந்தம் உள்ள நிலையில் நல்ல நிலையில் உள்ள அணையை இடிக்க திட்டமிடுகிறதா கேரளம் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நதிநீர் பங்கீட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அதே மாநாட்டில் முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது என்று கேரள முதல்வர் சதீஷன் தெரிவித்திருக்கிறார்.